அந்தந்த சமயம் சார்ந்த மனிதர்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அவரவருடைய திருமறை, வேத நூல், மத நூல், இடம் பிடித்துள்ளதை போல திருக்குறள் என்னும் தமிழ்மறை, இறைமறை, திருமறை அந்த மொழி சார்ந்த மக்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் போதுமான இடத்தை இன்னும் பிடிக்கவில்லை. காரணம், 2000 ஆண்டுகளுக்கு மேலாக அதனை பரப்புவர் யாரும் இல்லை. மதங்கள் எல்லாம் எப்பொழுதும் பரப்புரை செஞ்சுட்டே இருக்கு. எல்லா மதங்களும் பல்வேறு விதமான முறைகளில் பரப்புரையில் ஈடுபட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த பரப்புரை வழியாக மக்கள் மனவசியம் செய்யப்படுகிறார்கள். ஆங்கிலத்தில் அது பிரெயின் வாஷ் என்று மூளைச்சலவை. மூளைச்சலவை செய்யப்பட்டு அந்த மதம், அந்த மதத்தின் வேத நூல் மனிதர்களுடைய மனங்களில் ஏற்றப்படுகிறது, திணிக்கப்படுகிறது. ஆகவே அது உள்ளத்திலும் இல்லத்திலும் எளிதாக நுழைந்து தனக்கென ஒரு முதன்மையான புனிதமான இடத்தை அது பிடித்துக் கொள்கிறது. ஆனால் தமிழர்களின் திருமறையாகிய, இறைமறையாகிய, உலக பொதுமறையாகிய திருக்குறளை அவ்வாறு பரப்புரை செய்வதற்கு யாரும் இல்லை. யாரும் அதனை பற்றிய மூளைச்சலவை செய்வதே இல்லை. ஆனாலும் அது இறைமையைப் போல சுயம்புவாக தானே பல நூறு ஆண்டுகளாக நிலைத்து நீடித்து வருகிறது. உலகத்துல பைபிளுக்கு அடுத்து அதிகமான மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட ஒரு நூலாக சிறந்து விளங்குகிறது. படிப்போர், புரிவோர் அத்தனை பேரும் வியக்காமல் இருந்ததே இல்லை. தமிழ்ச்சான்றோர் திருவையில் உள்ள உறவுகள் அந்த திருமறைக்கென்று உள்ளத்திலும் இல்லத்திலும் ஒரு முதன்மையான சிறப்பான இடத்தை கொடுக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு தினந்தோறும் படிப்பதற்கு சூழ்நிலையை, வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். பெற்றோர்கள் முதன்மையாக நல்லா இருந்துச்சு. ஏன் இப்படி பண்ணீங்க? பெற்றோர்கள் முதன்மையாக பிள்ளைகளுக்கு முன்பதாக படிக்க வேண்டும். நீங்கள் படித்தால் பிள்ளைகள் பார்ப்பார்கள், பிள்ளைகள் பார்த்தால் அவர்கள் படிப்பார்கள். இது ஒரு மந்திரம் தானே? நாங்கள் படித்தால், சொல்லுங்க, நாங்கள் படித்தால் பிள்ளைகள் பார்ப்பார்கள், அவர்கள் பார்த்தால் அவர்கள் நாளை படிப்பார்கள். அவ்வளவுதான். எதை பிள்ளைகள் செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அதை நாம் செய்தால் போதும், அவர்கள் தன்னாலேயே நாளை அதை செய்வார்கள். எதை செய்யக்கூடாது என்று விரும்புகிறோமோ அதை நாம் செய்யாமல் மாற்றிக்கொண்டால் போதும், அவர்கள் நாளை அதை மாற்றிக்கொள்வார்கள். இன்றைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய குறள், தனக்கு உவமை இல்லாதால் தால் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு. அப்பா அப்பா அப்பா, என்ன மனுஷங்க! துன்பமே இல்லாம மனுஷங்க எல்லாரும் வாழணும்னு நினைச்சிருக்காங்க. அதோடு கூட கவலை இல்லாம மனுஷங்க வாழணும்னு நினைச்சிருக்காங்க. ஆனால் அந்த கவலை இல்லாம மனிதர்கள் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு குறிப்பு அவங்க கொடுத்தாச்சு. அது எல்லாருக்கும் சாத்தியமானது இல்லை. அது எல்லாருக்கும் சாத்தியமானது இல்லை. தனக்கு உவமை இல்லாதான் தால் சேர்ந்தார்க்கு அல்லால் மற்ற யாருக்குமே மனக்கவலையை மாற்றிக்கொள்வது சரி. நம்ம பின்னாடி இருந்தோம், எப்ப வருவோம், இப்ப முன்னாடி இருந்து போவோம். தனக்கு உவமை இல்லாதான்னு சொல்றோம். கடவுளை பற்றி இங்க கொடுக்கும் குறிப்பு என்ன? தனக்கு உவமை இல்லாதவர், தனக்கு ஒப்பில்லாதவர், தனக்கு ஈடு இணை இல்லாதவர், தன்னிகரற்றவன் என்பது பொருள்.
எப்படி பார்த்தார் இவரு? யாரை பத்தியாவது எதையாவது சொல்லணும்னா முதல்ல அவங்க என்ன பண்ணிருக்கணும்? பார்த்துருக்கணும், பழகிருக்கணும், அவங்கள புரிஞ்சிருக்கணும், அவங்க கூட வாழ்ந்துருக்கணும், அவங்கள பற்றி ஏதாவது தெரிஞ்சிருக்கணும். அப்போதான் அவங்கள பற்றி ஏதாவது பண்ண முடியும், சொல்ல முடியும். ஆதி பகவான் சொன்னாரு, ஓகே, உலகத்துக்கெல்லாம் முதன்மையானது, படைப்புகளுக்கெல்லாம் முந்தி படைத்த ஒன்று ஏதோ ஒன்று இருந்தது அப்படின்னு தோணுதல் எடுத்துக்கலாம். அதை வாலறிவன் பேரறிவுன்னு சொன்னாரு. ஆமா, உலகத்தை படைச்சிருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு பெரும் அறிவை வச்சிருக்குது, அறிவு தான் அப்படின்னு என்ன பண்ணலாம், ஒத்துக்கலாம். மலர் மிசை ஏகினான் அப்படின்னாரு. அது அவங்கவுங்க உடம்புல இறைவன் ஒரு தளத்தை பதித்திருக்கிறான், ஒரு குடிக்கொண்டிருக்கிறான், இதயத்தில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று உணர்ந்தாரு, சொன்னாரு. வேண்டுதல் வேண்டாமல் இல்லாதவன், விருப்பு வெறுப்பே அவனுக்கு என்ன பண்ணல, இல்லவே இல்லை. இது ஒரு பண்பு, இது ஒரு தன்மை. இதை என்ன பண்ணிருக்காரு, உணர்ந்திருக்காரு. இறைவன் என்று சொன்னான். அடுத்த சொல்லிட்டான், 4 குறள் என்று சொல்லிட்டு 5வது குறள் சொல்லிட்டான் இறைவன். அனைத்து உயிர்களுக்கும் இறையை வழங்கி அனைத்து மனதிற்கும் மறையாக இருந்து அனைத்து மனதையும் நிறைவாக வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவனவன். ஆகவே அவனுக்கு பெயர் என்னது, இறைவன். இறைவன் யாரு? அனைத்து உயிர்களுக்கும் இறையை கொடுப்பவன். எல்லா உயிர்களுக்கும் என்ன வேணும், உணவு வேணும். யார் கொடுக்கிறது? உங்களுக்காக நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, ஒவ்வொருத்தரும் அவங்களுக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும். ஆனா மற்ற உயிர்களுக்கெல்லாம் யாரு படிக்க இருக்கிறது? எங்க போய் தேடும்? யார் அதை பத்தி எல்லாம் யோசிக்கிறது? காலையில காக்கா சாப்பிட்டுச்சா இல்லையா? உங்க வாசலுக்கு வந்து காக்கா கத்துனா காலையில சாப்பிட்டியா இல்லையா, யாருன்னா போட்டாங்களா இல்லையா, நான் வந்து கொடுக்குறேன் சாப்பிட்றியா அப்படின்னு நீங்க கேட்டுக்கணுமா? இல்ல கேட்கறதுக்கு நேரம் தான் இருக்குதா நமக்கு? எத்தனை பேர் காக்கா பார்த்து ஒரு வாரம் ஆச்சு? காக்கா பார்த்து ஒரு வாரம் ஆச்சு. சரி, இன்னைக்கு காலையில் காக்கா பார்த்துருக்காரு. உங்களுக்கு என்ன பார்த்து சொல்றீங்களா? எத்தனை கோடி உயிர் வகைகள் இருக்கிறது. ஓர் அறிவிலிருந்து 5 அறிவு வரைக்கும் எத்தனையோ கோடிக்கணக்கான உயிர்கள் இருக்கிறது. அவ்வளவுக்கும் இறையை வழங்குகிறார். 100 கோடி மனிதர்கள் இங்கு இருக்கிறார்கள். அனைவரும் மனம் கொண்டு மனதால் வாழ்கிறார்கள். அந்த மனங்களுக்கெல்லாம் அவனை மறையாகி வழிநடத்துகிறார். அந்த மனதிற்கு நிறைவை அள்ளி அருள்கிறான். ஆகவே அவனை யார் என்று சொன்னான்? இறைவன் என்று சொன்னான். பொறிவாயில் ஐந்தவித்தான். அவனே பொறியை அருள்கிறான். அந்த பொறிகளுக்கான புலனை அருள்கிறான். அந்த புலன்களுக்கான திறனை அருள்கிறான். அந்த திறன்களுக்கான காட்சி, நுகர்வு, வாசம் அத்தனையும் அவனே அருள்கிறான். அத்தனையும் அவனே அனுபவித்துக் கொள்கிறான். நீங்களும் நான் என்ன நினைச்சிருக்கிறோம்? நான் சாப்பிட்டேன், நான் ரசிச்சேன், நான் ருசிச்சேன், நான் கேட்டேன், நான் இன்புற்றேன்னு சொல்லுங்கிறல்ல, உண்மையிலே அது யார் தான் அனுபவிச்சுங்கிறது? அவன் தான் அனுபவிச்சுக்கிறான். நீயாகி, நானாகி, அதுவாகி, இதுவாகி, அவனாகி, இவனாகி எல்லா அனுபவத்துக்கும் சொந்தக்காரா இருக்கிறது யார் தான்? இதையும் உணர்ந்துருக்கான். இப்ப அடுத்து என்ன உணர்வு வெளிப்படுத்துறாங்க? தனக்கு ஓமை இல்லாதான். மற்றதெல்லாம் ஒரு மனிதன் நான் கடவுள் மட்டும் இருந்தா போதும், மற்ற பண்புகளும் புரிஞ்சிக்க முடியும். அவன் எனக்கு முதன்மையானவன், அவன் பேரறிவானவன் அப்படின்னு எல்லாத்தையும் உணர்ந்துக்க முடியும். ஆனா ஒருத்தனை ஒப்பில்லாதவன் அப்படின்னு சொல்லணும்னா வேற யாராவது இருக்கணும் தானே? கம்பேரிசன் சொல்றாங்கல்ல, ஒருத்தரை இன்னொருத்தோடு என்ன பண்ணும், ஒப்பிட்டு அவங்களுடைய ஈடு இணைய விளக்கணும் அப்படின்னா 2 பேர் வேணும். அப்படி கடவுள் தன்னிகர் அற்றவன், தனக்கு ஊமை இல்லாதவன், கடவுளுக்கு ஒப்பா வேற யாருமே இல்லை. கடவுள்னா கடவுள் மட்டும்தான், கடவுளை போல வேற ஒண்ணு இல்லவே இல்லை. கடவுளுக்கு எதையுமே நிகராக்க முடியாது என்று சொல்லணும்னா எதனோட எல்லாம் அந்த கடவுளை ஒப்பிட்டு பார்த்துருப்பான். கிறிஸ்தவ ஒரு பாட்டு எழுதிச்சிருக்காங்க. கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? பாடல காலையில 5 பேர் 6 பேர் அழகா பாடுறாங்க. என்ன அழகா பாடுறாங்க, என்ன அழகா வாசிக்கிறாங்க.
பின்னாடி இருந்து சைட்ல இருந்து சத்தமே இல்லை. இப்ப பாருங்க, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? ஓ, ஏன் அவங்க எல்லாம் பாடப்ப பாருங்க, நான் பாடப்ப பாருங்க. அவங்க எல்லாம் ஒப்பில்லாம ஈடு இல்லாம அதெல்லாம் பாடினாங்க. ஆனா நாங்க பாட வேண்டிய அவசியம் இல்லை. நீ பாடுறது கேட்க முடியாது, அதனால நாங்க பாடுறோம். உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? என்ன சொல்ல வந்தாங்க? என்னையன்றி வேறு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். என்னையன்றி வேறு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். இந்த ரெண்டு இந்த பாடல், இந்த 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 வாக்கியம் இரண்டுமே என்ன சொல்லுதுன்னா, பல நூறு தேவர்கள் இருக்கிறார்கள். என்ன ஒத்துக்குது? பல நூறு தேவர்கள் இருக்கிறார்கள். அந்த தேவர்களில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் யெகோவா சிறந்தவர். அவருக்கு ஒப்பான தேவர் வேறொருவர் இல்லை. அப்ப ஒப்பிடுறதுக்கு யார் இருக்காங்க? யெகோவா என்னும் கர்த்தரோடு ஒப்பிடுவதற்கு வேறு பல இடங்களில் வேறு பல தேவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களை மக்கள் வணங்கி இருக்கிறார்கள், நம்பி இருக்கிறார்கள், கொண்டாடி இருக்கிறார்கள். இப்ப இந்த இந்த கருத்தை யார் சொன்னாங்களோ, இந்த வசனத்தை வாக்கியத்தை யார் எழுதினாங்களோ, அவங்க பல நூறு தேவர்களோடு தங்களுடைய தேவரை ஒப்பிட்டு, இந்த தேவர்களை விட நீ சிறந்தவர், உமக்கு ஒப்பாக யாருமே இல்லை. இப்போ ஒப்பிட வேண்டுமானால் இன்னொன்னு இருக்கணும், அப்படிதானே? அவன் எப்படி இருக்கிறான், நீ எப்படி இருக்கிற? அவன் எப்படி படிக்கிறான், நீ எப்படி படிக்கிற? அவன் எப்படி ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிருக்க, நீ எப்படி இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்க? அவங்க வீடு எப்படி இருக்கு, உங்க வீடு எப்படி இருக்கு? இப்படி ஒப்பிட வேண்டுமானால் என்ன பண்ணோம்? இன்னொன்னு இருக்கணும். ஆனா இதையோடு ஒப்பிடுவதற்கு, கடவுளோடு ஒப்பிடுவதற்கு திருவள்ளுவர் இன்னொரு கடவுள் யாரா கண்டாரா? இன்னும் பல இறை, இன்னும் பல கடவுள், இன்னும் பல தேவன் அப்படின்னு ஏதாவது ஐடியா இருந்துச்சா? எதுவும் இருந்த மாதிரி தெரியல. அப்படி எப்படி சொல்றாரு? தனக்கு ஓமை இல்லாதான், தனக்கு ஓமை இல்லாதான், தனக்கு ஈடாக, தனக்கு ஒப்பாக, தனக்கு நிகராக வேறொன்றும் வேறேதும் இல்லாதவன் இறைவன் என்று சொல்லுகிறானே, எதன் அடிப்படையில், யாரோடு ஒப்பிட்டு? உன்னோடு என்னோடு ஒப்பிடுறதுக்கு 800 கோடி மனிதர்கள் இருக்கிறாங்க. எல்லாரோட ஒப்பிடுறதுக்கு யாரோட என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இருந்துட்டே இருக்காங்க. இதையோடு யாரை ஒப்பிட்டு, யாருக்கு அவனை நிகராக்கி, யாரை விட சிறந்தவன் என்று, யாருக்கு அவன் ஒப்பில்லாதவன் என்று எப்படி இவன் புரிந்தான்? இறை என்பது படைப்புகள் அனைத்திற்கும் அப்பாற்பட்டது. அவனை போல, அவனுக்கு நிகராக வேறொன்று, வேறொருவர் இல்லை என்பது படைப்புகள் உண்டாகிறதுக்கு முன்னமே விளங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு பேர் உண்மை. ஆனால் அந்த உண்மையை இந்த மனிதன் எவ்வாறு உணர்ந்தான் என்றால், இறைமையை பார்த்து இதை உணர்ந்ததாக தெரியவில்லை. இறைமையின் படைப்புகளிலேயே அந்த தனித்துவத்தை அவன் உணர்ந்திருக்கின்றான். எங்க உணர்ந்திருக்கிறான்? கடவுளை பார்த்து நீ தன்னிகரற்றவன், தனித்துவமானவன், நிகரற்றவன், ஒப்பில்லாதவன் என்று கடவுளை பார்த்து இந்த கருத்தை பெறவில்லை. கடவுளிலிருந்து வெளிப்பட்டிருக்கிற இந்த 10,000 கோடிக்கணக்கான உயிரினங்கள் இருக்கிறதே, இந்த படைப்புகள் இருக்கிறதே,
இந்த பிரபஞ்சம் இருக்கிறது, இதுல ஒவ்வொரு அணு முதல் அந்த முறை ஒவ்வொன்றையும் நோக்கினாலே தெரிந்துவிடும். இதுல எதிரிமே என்ன இல்லை, ஒண்ணுக்கு ஒண்ணு ஈடு இல்லை, ஒண்ணுக்கு ஒண்ணு சமம் இல்லை, ஒண்ணுக்கு ஒண்ணு ஒப்பாக இல்லை, ஒண்ணுக்கு ஒண்ணு நிகராக இல்லை. எத்தனை கோடி வெளிப்பட்டுக் கொண்டே இருந்தாலும் அத்தனையும் தனித்துவத்திலேயே வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவ்வளவு தனித்துவங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறவன், இவ்வளவு தனித்துவங்களை படைத்துக் கொண்டிருக்கிறவன், இவ்வளவு தனித்துவங்களை பெற்றெடுத்துக் கொண்டிருக்கிறவன் எப்படிப்பட்டவனா இருக்க முடியும்? அவங்ககிட்ட ஒண்ணு வருதுன்னா அது எப்படிதான் வருது? தனித்துவமா தான் வருது. ஒரு நாளும் நேற்று போல இன்று இருந்ததில்லை, இன்று போல நாளை. உங்க வாழ்க்கையை நீங்க திரும்பி பாருங்களா, நீங்க பிறந்ததுல இன்னைக்கு வரைக்கும் நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு இருந்த மாதிரி நாளைக்கு எந்த வருஷத்துலயாவது, எந்த மாசத்துலயாவது, எந்த ஒரு நாளாவது உங்களுக்கு அமைஞ்சிருக்குதா? நீங்க யாருங்க? நான் யாருங்க? இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்துல எத்தனை சராசரங்கள், எத்தனை புவனங்கள், எத்தனை அண்டங்கள், எத்தனை கோள்கள். இதுல பூமிங்கிற ஒரு சின்ன பந்துல எங்கேயோ பறந்துட்டு நீர்க்குமிழி மாதிரி கொஞ்ச நாள் இருந்து காணாம போகிற அந்த கொஞ்ச நாளுங்கிறது சொல்லுவாங்களே, கடவுளுக்கு 1000 வருஷம் ஒரு நாள் மாதிரி, ஒரு நாள் 1000 வருஷம் மாதிரி. அப்படி நம்ம ஆயுஷெல்லாம் என்னவே கிடையாது, கணக்கே கிடையாது. அப்படி ஒரு சிறு புள்ளி தான். ஆனா நம்முடைய வாழ்க்கையிலேயே ஒரு நாள் இன்னொரு நாள் போல ஒத்தில்லையே. யார் திட்டமிட்டு செய்யறது? எப்படி இது நிகழ்ந்து? நாம எவ்வளவு முயற்சி பண்றோம், நேற்று மாதிரியே இன்னைக்கு இருக்கணும், நேற்று அமைஞ்ச சூழ்நிலையே இன்னைக்கு அமையணும், போன வாரம் இருந்த மாதிரியே இந்த மாதிரி இருக்கணும், போன வாரம் பேசுற மாதிரியே இந்த வாரம் பேசணும். என்னென்னமோ நம்ம திட்டம் தானே, அப்படி அதே போல இருக்குன்னு நினைக்கிறது தானே. ஏதாவது ஒரு நாள் அப்படி இருந்திருக்குதா? இப்ப இவ்வளவு பெரிய உலகத்துல, பிரபஞ்சத்துல ஒரு சிறு புள்ளி, சிறு துளியான நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அம்சமும் ஒவ்வொரு நாளுமே ஒப்பிடப்படாதவைகளாக, ஈடு இணை இல்லாதவைகளாக, நிகரற்றவைகளாக, இவ்வளவு தனித்துவமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இது உங்களுக்கு எனக்கு மட்டும் இல்ல, எல்லா உயிரினத்துக்கும். கவனிக்கிறீங்களா? எல்லா உயிரினத்துக்கும், எல்லா மனிதருக்கும், எல்லா படைப்புகளிலும் இதுதான் விளங்கி கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் என்னதான் சொல்ல முடியும்? என்னதான் சொல்ல முடியும்? அவனும் அவனிலிருந்து வெளிப்பட்ட படைப்புகள் அத்தனை, அதாவது படைப்பாளனும் படைப்புகளும் அதனுடைய முழுமைக்குமே என்னதான் பேரு? கணக்கோமை இல்லாதவன் தான் பேரு. என்ன பேரு? கணக்கோமை. தனக்கு ஒப்பாக யாருமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அவனில் ஒன்று இன்னொன்று போல நகலே கிடையாது. இறைவனுடைய படைப்புல என்ன இல்லை? நகல் இல்லை. ஜெராக்ஸ் காப்பியே போடுறது இல்லை. எல்லாமே தனி பிரிண்ட் தான், தனி அச்சுகள் தான். இந்த உலகத்துல ஒருத்தர் போல 7 பேர் இருக்கிறாங்க, இருந்துட்டு போட்டோம். ஆனா அந்த போல கூட என்ன இருக்கும்? மாறுபட்டு வேறுபட்டு தான் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்கும்? ஒரு தனித்துவம் இருக்கும். ட்வின்ஸ்ன்றாங்கல்ல, இரட்டை பிறவிகள் பிறகுறாங்கல்ல. இரட்டை பிறவிகள் அதெல்லாம் தாண்டி மூவட்டை பிறவிகள், அப்ப 4 அட்டை பிறவிகள் கூட பிறகுறாங்க. ஒரே பிரசவத்துல 2 குழந்தை, 3 குழந்தை, 4 குழந்தை, 5 ஆட்சி தந்தவங்க தான் பூமியில் இருக்கிறாங்க. ஆனா அத்தனை பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. இறைவனுடைய தன்னிகரற்ற தன்மை என்பது அவன் யாராக இருக்கிறான் என்பதில் அல்ல, அவனுடைய படைப்புகள், அவனுடைய செயல்கள், அவனுடைய இயக்கம், அவனுடைய ஆக்கங்கள் ஒவ்வொன்றிலுமே அவன் தனித்துவமாகத்தான் இருக்கிறான். கடவுளை கொண்டாடணும் அப்படின்னா சில தனித்துவமான அவனுடைய பண்புகளை உணர்ந்துக்கணும். ஒரு 10 குறளை கடவுள் வாழ்த்து தலைப்பு போட்டு இந்த 10 குறள் எழுதுங்க. இந்த 10 குறளை கடவுளுடைய பண்புகளை, தன்மைகளை அவன் விளக்கி இருக்கிறது, அதுவே ஈடு இணை இல்லாததான். அதுவே தானா? ஈடு இணை இல்லாததான். எப்படி இந்த மனுஷன் உணர்ந்திருப்பான்? எப்படி இந்த அறிவு எட்டிருக்கோம்? எப்படி இந்த வெளிச்சம் உதித்திருக்கோம்? எங்களுக்கு படிச்சிருக்கோம்? ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி நான் கூட ஏதோ ஒரு நம்ம யூடியூப் சேனல் பகுதி மூடிட்டாங்க. ஆமா, என்னமோ நாம் என்னமோ
கோடிக்கணக்கான பேருடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரியும், லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் நமக்கு இருக்கிற மாதிரியும், என்னுடைய செய்தி, நான் பேசுற உரையை கேட்டுதான் உலகத்துல கலகம், யுத்தம், போர் எல்லாம் வெடிக்கிற மாதிரியும் திறந்தா மூடிடலாம். மார்ச் மாசம் திறந்தா மே மாசம் மூடிட்டான். 2 மாசம் உள்ள ஒரு 60 பேருன்னு உள்ள வரல. எத்தனை பேரு? இங்கேயும் ஒரு கலந்து வச்சு மூடிடுறாங்க, அங்கேயும் ஒரு கலந்து வச்சு மூடிடுறாங்க. அப்பதான் யாரோ ஒரு அம்மா வந்து கேட்டு இருந்தது, நீங்க எங்கிருந்து படிச்சுக்கிட்டீங்க, இதெல்லாம் நீங்க எங்கிருந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிதான் திருமணம் பார்த்து நம்ம கேட்கிறோம். எங்கிருந்து உனக்கு புரிஞ்சது, எப்படி கணிச்ச, எப்படி உள்வாங்கின, இந்த உண்மையை எப்படி உணர்ந்த, உனக்கு எப்படி உதிச்சது? தனக்கு ஓமை இல்லாதவன், தனக்கு நிகராக எதுவும் இல்லாதவன். இதை அவனை வேணா வச்சு நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா அவனையே நீங்க வச்சு முழுசா பார்க்க முடியாது. அவனை போல இன்னொன்னு வச்சு என்ன பண்ண முடியாதுங்க, பார்க்கவே முடியாது. இன்னொன்னு இல்லையே. இன்னொரு கடவுள் என்ன இருக்காங்க? இங்க இஸ்ரவேலின் தேவன், கானானியரின் தேவன், எகிப்தியரின் தேவன், மோலோகின் தேவன், பேலேகின் தேவன், என்னென்னமோ வச்சிருந்தாங்க இவங்க. அதனால ஒப்பிட்டு பார்த்து கர்த்தாவே தேவர்களில் உங்க ஒப்பானவர் யாருன்னு சொல்லிக்கிட்டாங்க. ஆனா கடவுளுக்கு நிகராக யாரை ஒப்பிட்டு பேசுறது? பூமியில் எத்தனையோ தெய்வங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு தெய்வமும் வா வா என்று அழைக்கிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் தெய்வம் இயேசு அதில் தனித்துவமானவர். எப்படி தெரியுமா? எல்லா தெய்வங்களும் வா எனக்கு இதை செய், எனக்கு அதை செய் என்று அழைக்கிறது. ஆனால் இயேசுதான் வா உனக்கு நான் செய்கிறேன் என்று அழைக்கிறார். புரியுதா உங்களுக்கு? எல்லா தெய்வம் என்ன பண்ணுது? வா எனக்கு இந்த படையில போடு, எனக்கு இந்த காணிக்க வை, எனக்கு இந்த கடா வெட்டு, எனக்கு இந்த சுருட்டு வை, எனக்கு இந்த பலி செலுத்து அப்படின்னு வாங்கிட்டு கூப்பிட்டு. இயேசு தெய்வம் மட்டும்தான் என்ன பண்ணுது? வா நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன், நான் உனக்கு சமாதானத்தை தருவேன், நான் உனக்கு வாழ்வை தருவேன், நான் உனக்கு உயிர்த்தெழுதலை தருவேன் வான்னு கூப்பிடுறது ஒரு தெய்வம், வா தான் கூப்பிடுறது பல தெய்வம். இப்ப இதுல என்ன பண்ண முடியுது? ஒப்பீடு செய்ய முடியுது. இந்த தெய்வங்கள்லாம் இப்படி இருக்குது, இந்த தெய்வம் அதோட சிறப்பா விசேஷமா இருக்குது, அதனால இயேசு உண்மையான தெய்வம். இப்படிதான் ஒப்பிட்டு பேசுறாங்க. அப்ப ஒப்பிடுறதுக்கு இருக்கிறாங்க. இன்னொரு பைபிள்ல ஒரு முக்கியமான கான்செப்ட் என்னது? ஜீவனுள்ள தேவன். இந்த தேவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஜீவன் இல்லாத பல தெய்வங்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் என்னவே இல்லையா? ஜீவனே இல்லை. கண் இருந்தும் காணாது, காது இருந்தும் கேட்காது, மூக்கு இருந்தும் முகராது, நாக்கு இருந்தும் நக்காது. நக்காதான் சுவைக்காதா, ஏதோ ஒன்று பண்ணாது. கை இருந்தும் தொடாது, கால் இருந்தும் நடவாது. ஆனா இதெல்லாம் இந்த தெய்வம் செய்யுது. இப்படி தெய்வங்களோடு, அதான் சொல்ற, தெய்வங்கள் பல, தேவர்கள் பல, ஒன்றோடு ஒன்றுக்கு ஒப்பிட்டு என்ன பண்ணிட்டே போகலாம். என் தெய்வம் பெருசா, உன் தெய்வம் பெருசா போட்டி போட்டு போகலாம். ஆனால் கடவுள் ஒன்று, கடவுள் ஒன்று, இறை என்பது ஒன்று. அந்த இறைக்கு நிகராக வேறொரு இறை இல்லை. அந்த இறையினுடைய நிகரற்ற தன்மை, அந்த இறையினுடைய ஒப்பில்லாத தன்மை, அந்த இறையினுடைய தனித்துவமான பண்பு அந்த இறைவனில் விளங்குவதில்லை, அவனிலிருந்து வெளிப்படுகின்ற ஒவ்வொரு படைப்பிலும் விளங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை உணர்ந்தவன் தான் வல்லவன். அப்படி உணர்ந்தவர்கள் தான் சான்றோர்கள். அப்படி உணர்ந்தவர்கள் தான் கடவுளுடைய பிள்ளைகள். இறைவனை தான் கூப்பிடணும், தனக்கு உமை இல்லாதவனே. சொல்லுங்க, தனக்கு உமை இல்லாதவனே. இப்ப என்ன சொல்ற பாருங்க, தனக்கு உமை இல்லாதால் தால் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு. மனக்கவலை எல்லா மனிதர்களுக்குமான ஒரு பொது பிரச்சனை. செல்வம் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், வசதிகள் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், அறிவு இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். ஆனா அனைவருக்கும் வீட்டுக்கு வீடு வாசப்படி, மூக்கு இருந்தா சளி இருக்கும் அப்படின்ற மாதிரி மனுஷன் இருந்தா என்ன இருக்கும்? கவலை இருக்கும். முன்னெல்லாம் குழந்தைங்களுக்கெல்லாம் கவலையே கிடையாது அப்படின்னு சொன்னாங்கல்ல. இப்ப யாருக்கும் கவலை இருக்குது?
குழந்தைங்களுக்கு கவலை இல்லை. எங்க அப்பா எப்போ சாவான், போனு, கம்ப்யூட்டரு, லேப்டாப்பு, ஐபேடு, பாஸ்வேர்டு சொல்லிட்டு போவானா இல்லையா? இந்த கவலை யாருக்கு இருக்கு? குழந்தைங்களுக்கு இருக்கு. குழந்தைங்க, வாலிபர்கள், பெரியவர்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், வேலை செய்கிறவர்கள், சம்பாதிக்கிறவர்கள், வேலையின்றி இல்லாதவர்கள், எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான வேலை என்னது? கவலைப்படுறது. போன வாரம் இந்த சக்கரை நோய்க்கு ஆலோசனை மையம் பண்ண வைக்கிற ஒரு நண்பரை பார்த்து பேசிட்டு இருந்தேன். அவர் சொன்னாரு, இந்த சக்கரை நோய், பிபி நோய்க்கெல்லாம் பல காரணங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. வேலை வெட்டி செய்யறதில்லை, இல்லை ஜீரண உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கு, நிறைய காரணங்கள் சொல்றாங்க. ஆனால் நான் கண்டுபிடிச்சிருக்க காரணம் என்னன்னா, கவலை தாங்க முதன்மையான காரணம். என்ன காரணம்? கவலை தாங்க முதன்மையான காரணம். கவலைப்படுற அத்தனை பேருக்கு என்ன நோய் வந்தான்? சக்கரை நோய் வந்தான். இல்ல சக்கரை நோய் உள்ளவங்க எல்லாம் யாருன்னா ரொம்ப கவலைப்பட்டவங்க தான். ஒருவேளை வள்ளுவர் இந்த காலத்துல இருந்தா நினைத்து இருப்பாரு, தனக்கோமை இல்லாதான் தால் சேர்ந்தார் கல்லால் சக்கரை நோய் வராமல் காத்தல் அறிது அப்படின்னு எழுதியிருப்பாரு. இப்போ கவலை ஒரு பொதுவானதாகிவிட்டது. கவலை இல்லாத மனுஷன் கவலைப்படாம இருக்க முடியுமா? எதை பத்தி எல்லாம் கவலை இருக்கு? எதிர்காலத்தை பத்தி கவலை, கடந்த காலத்தை பத்தி கவலை, வீட்டை குறித்து கவலை, பிள்ளைகளை குறித்து கவலை, புருஷ பொண்டாட்டி குறித்து கவலை, வேலையை குறித்து கவலை, வேலையில கூட வேலை செய்யறவங்களை குறித்து கவலை, பாசை குறித்து கவலை, வருமானத்தை குறித்து கவலை, கடனை குறித்த கவலை. கடனை குறித்தாலும் நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. கடனுக்கான கவலை கூட நம்ம எப்படி கவலைப்படலாம்? தவணை முறையில கவலைப்படலாம். அவங்க கடன் என்ன பண்றான்? இஎம்ஐயா பிரிச்சதுனால மாசத்துக்கு இவ்வளவு கவலைப்பட போதும். மொத்தமா என்ன பண்ணாத கவலைப்படாத, மாசத்துக்கு இவ்வளவு கவலைப்படு. கொஞ்சம் கொஞ்சமா நான் பண்ணே வாங்கி கவலைப்பட்டே வா. கவலையை தவணை முறையில் தருகிறான். நாம என்ன நினைச்சுக்கிறோம்? கடனை தவணை முறையில் தரான்னு நினைச்சு நம்ம போறோம். அவன் கடனை தர என்னதை கொடுக்குறான்? கவலையை தவணை முறையில் தரான். எல்லா மனிதர்களுக்கும் கவலை ஏற்றப்பட்டு கொண்டே இருக்குது. கவலை இல்லாத மனுஷங்களே கிடையாது. யாராவது கவலைப்படாம இருந்தாங்கன்னா அவங்க கட்டாயம் இருக்கணும், செத்து போனா பணமா இருக்கணும், இல்ல பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் போங்க பைத்தியமா இருக்கணும். இந்த ரெண்டுத்துல இருக்கவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியாது? கவலைப்பட முடியாது. உங்களுக்கெல்லாம் ஒரு பெருங்கவலை இருக்குல்ல, நீங்க ஞாயிற்றுக்கிழமை யாருதான் வருதோ, இவன் எப்பதான் பேசி முடிப்பானோ, இருக்குதானே கவலை? ஆமா இருக்குது, நான் சொல்ல முடியும். அதை சொல்றது கூட வழி இல்லையன்றதுதான் எங்க பெருங்கவலை. கவலை இல்லாத மனிதர்கள் இல்லை. இப்ப என்ன சொல்ற? மனக்கவலை மாற்றப்பட வேண்டும். மனக்கவலை என்ன பண்ணணுமா? மாற்றப்பட. கவலை அனைத்து நோய்களுக்குமான மூலம். ஏன்னா கவலை இருக்கிற இடத்துல நம்மளாலேயே கூட யார் இருப்பாங்க? பயம் இருப்பாங்க. கவலையும் பயமும் அக்கா தங்கச்சி. கவலையும் பயமும் யாருங்க? அக்கா தங்கச்சி. ஒண்ணு கட்டினா ஒண்ணு கூட வந்துடும். ஏற்கனவே பேசியிருக்கேன் நான். ஒண்ணு கட்டினா ஒண்ணு என்ன பண்ணுவோம்? கவலையும் பயமும் மனதில் குடிக்கொண்டிருந்தால் அது சீக்கிரமாக உடலை கெடுத்து உடலுக்கு என்ன வர வச்சிருக்கு? வள்ளுவர் என்ன சொல்றாங்கன்னா, மனக்கவலை மாற்றப்பட வேண்டும். கவலை இல்லாத மனுஷனா நீ வாழணும். நீ கவலைப்படக்கூடாது. கவலைப்படுறது உனக்கு நல்லது இல்லை. அது உன் உடலையும் அழிக்கும், உன் உடலை கெடுக்கும், உன் வாழ்க்கையை அழிக்கும், உன் வாழ்க்கையை கெடுக்கும், உன் வளர்ச்சியை அது தடுக்கும், உன் மனதின் சக்தியை அது தின்னு தீர்த்துடும், உன் ஆற்றலை எல்லாம் அது அழித்து விடும். சொன்னாங்க, கவலைப்படுகிறதுனால் தன் சரீர அளவோட ஒரு முழத்தை எவனாலும் கூட்ட முடியும். காரியம் செய், கடமை செய், இதுதான் ஒண்ணு விளையும். கவலைப்படுறதுனால என்ன விளையும் அப்படின்னு தான் அந்த கேள்வி. காரியம் செய், கடமை செய், இதாவது செய், எதனா உனக்கு விளையும். ஆனா சும்மா உட்கார்ந்து கவலைப்படுறதுனால உனக்கு என்ன விளையும்? எதுவும் நகராது, எதுவும் ஈடேறாது. அப்ப ஏன் கவலைப்படுறோம்?
கவலைப்படுகிறவர்களுடைய கண்ணோட்டம், கவலைப்படுகிறவர்களுடைய கவனிப்பு திறன், கவலைப்படுகிறவர்களுடைய கருத்தோட்டம், இவைகள் சரி செய்யப்பட வேண்டும் என்கிறார் வள்ளுவர். கவலைப்படுகிறவர்களுடைய கண்ணோட்டம், கவனிப்பு திறன், கருத்தோட்டம் சரி செய்யப்பட வேண்டும். ஏன் நீ கவலைப்படுற பாரு, எப்பவுமே உன்னை யாரோடுவாவது ஒப்பிட்டு பார்த்துட்டே இருக்கிற, எப்பவுமே யாரோடாவது உனக்கு ஒரு போட்டியை நீ ஏற்படுத்திட்டே இருக்கிற, எப்பவுமே யார போலாகிலும் நீ இருக்க வேஷம் போட்டுட்டே இருக்கிற, எப்பவுமே யாருடைய அங்கீகாரத்துக்காகவோ நீ நடித்துக் கொண்டே இருக்கிற. உன்னுடைய பிரச்சனை என்ன? நீ உன்னை போல் இல்லாமல் வேறு யாரோ போல் இருக்க முயன்று கொண்டிருப்பதுதான் உன்னுடைய உண்மையான பிரச்சனை. இதுக்கு தீர்வு என்ன? உன்னை படைச்சவனை கவனிச்சு பாரு, அவன் எப்படி இருக்கிறான்? தனக்கு ஊமை இல்லாதவன். எதில் அவன் தனக்கு ஊமை இல்லாதவன்? உன்னை படைத்ததில் அவன் நிகரற்றவன். கடவுள் எதில் நிகரற்றவன்? உன்னை படைத்ததில், உன்னை செய்ததில், உன்னை உருவாக்கியதில் அவன் நிகரற்றவனாக இருக்கிறான். உன்னை பார், உன்னை பார், அவன் உன்னுடைய கடவுள், உன்னுடைய இறை. உன்னை போலத்தான் செய்திருக்கிறார். உன்னை போல இன்னொருவரை அவன் என்ன பண்ணவே இல்லை, செய்யவே இல்லை. அப்ப அந்த இறையினுடைய தனக்கோமை இல்லாத அந்த தன்மை எங்க ஒளிருது, எங்க தெரியுது, எங்க இருக்குது? அது என்னில் இருக்கிறது, அது உன்னில் இருக்கிறது. இறைவா, என்னை நீ இணையாக படைத்திருக்கிறாய், என்னை நீ இணையாக படைத்திருக்கிறாய். என்னை போல இந்த உலகத்தில் வேறு எவர் ஒருவரை நீ படைக்கவில்லை. இதுதான் அவனை பார்த்து நீ புரிஞ்சிக்க வேண்டிய முதல் கருத்து, முதல் கண்ணோட்டம் உன்னை பற்றி. என்னை இணையாக படைத்திருக்கிறாய், என்னை போல் இன்னொருவர் என்ன பண்ணவில்லை, இந்த உலகத்தில் நீ படைக்கவே இல்லை. அப்படி என்றால் என்னை ஒத்துக்கொள்ளவோ ஏற்றுக்கொள்ளவோ, என்னை பாராட்டவோ தூற்றவோ, என்னை ஒத்துக்கொள்ளவோ என்னை ஒதுக்கிவிடவோ இந்த உலகத்தில் யாருக்குமே உரிமை இல்லை, அதிகாரம் இல்லை. இங்க எவ்வளவு பெரிய காரணம் போது, இவங்க என்ன மதிக்கலையே, இவங்க என்ன ஒத்துக்கலையே, இவங்க என்ன சேர்த்துக்கலையே, இவங்க என்ன ஒதுக்குறாங்களே, இவங்க ஏன் இப்படி நடத்துறாங்க? சொல்லுங்க. கவலை இல்லாத மனம் மனிதருக்கு மிக மிக அவசியம். நம்ம ஒவ்வொருத்தரும் தான் வாழணும், வாழணும், கவலை இல்லாம தான் வாழணும். அப்படி கவலை இல்லாம வாழணும்னா நம்முடைய கண்ணோட்டத்தை நம்ம முதல்ல மாற்றிக்கணும். அதுல முதன்மையானது என்னன்னா, கடவுள் என்ன எப்படி படைச்சிருக்கான். அவன் தன்னிகரற்றவன், தனக்குமே இல்லாதவன் என்பது எனக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு நிலையில கிடையாது. என்னை இணையாக படைத்திருக்கிறானே, என்னை போல் இன்னொன்றை அவன் படைக்கவில்லையே, அதனாலேயே நான் அவன் என்னன்னு சொல்றேன், தனக்கோமை இல்லாதவன் சொல்றேன். அப்ப எனக்கு நிகரா, எனக்கு ஒப்பா யாருமே இந்த உலகத்துல இல்லைன்னு போது என்னை பாராட்டமோ, என்னை அங்கீகரிக்கவோ, என்னை தூற்றமோ, என்னை போற்றமோ இந்த உலகத்துல யாருக்கு உரிமை இருக்கு, யாருக்கு அதிகாரம் இருக்கு, யாருக்கு அறிவு இருக்கு? There is no one. யாருக்கு மட்டும் இல்லை, நம்ம பொதுவாக இது யாருக்கு மட்டும் சொல்லுகிறோம், கடவுளுக்கு மட்டும் சொல்லுகிறோம். There is no one like you God, there is no one like you Lord. அப்படி கடவுளை மட்டும் பார்த்து பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா உண்மையிலே என்ன சொல்லணும், there is no one like me, என்னை போல் ஒருவன் இல்லை. அப்ப எவனுடைய பாராட்டும் எனக்கு சரியான
பாராட்டு கிடையாது. எவனுடைய தூற்றுதலும் எனக்கு சரியான என்ன உன்னால சரியா புகழவும் முடியாது, என்ன உன்னால சரியா இகழவும் முடியாது. புரியுதா உங்களுக்கு? என்ன மட்டும் இல்ல, உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அதுதான். இந்த உலகத்துல யாரும் யார் ஒருத்தரையும் சரியா முழுசும் ஒத்துக்கவும் முடியாது, சரியா முழுசும் ஒதுக்கவும் முடியாது. யார் பாராட்டினாலும் அந்த பாராட்டு யாரை குறித்த பாராட்டோ அதில் முழுமை இருக்காது. படித்தாலும் அந்த படியில் என்ன இருக்காது, முழுமை இருக்காது, முழு உண்மை இருக்காது. அப்ப அதை பற்றி ஏன் கவலைப்பட்டுக்கிறேன், அதை பத்தி ஏன் அக்கறை எடுத்துக்கிறேன்? அவசியமா? அவசியமா? நீ நிகரற்றவன், நீ தன்னிகரற்றவன், நீ உனக்கு ஒப்பா இன்னொன்று இல்லை, யாருமே இல்லை. உன்னை இன்னொருத்தரால முழுசா புரியவே முடியாது. அப்படிதான் இறைவனை செஞ்சிருக்குது. அதனால நீ இன்னொருத்தரை பற்றி அக்கறை எடுத்து கவலைப்படாத. போற்றுதலுக்கும் தூற்றுதலுக்கும் என்ன பண்ணாத, நீ உன்னை திறனாய்வே செய்ய முடியாது. உன்னை என்ன செய்ய முடியாது? திறனாய்வு செய்ய முடியாது. உன்னை விமர்சிக்கவும் யாருக்கும் தெரியாது. இன்னொருத்தருடைய அங்கீகாரம் பெறதுக்காக, இன்னொருத்தருடைய பாராட்டு பெறதுக்கு, இன்னொருத்தருக்கு நல்ல பெறதுக்காக நீ ஏன் வேஷம் பூசுற, நீ ஏன் நடிக்கிற? அதுல எவ்வளவு கவலைப்படுது, எவ்வளவு மனம் வேதனைப்படுது, மன அழுத்தம், மன உளைச்சல், என்னென்னவோ பேர் வச்சுக்காங்க. மனம் துன்பப்படுகிறது, மனம் கவலையில் ஆழ்கிறது. ஏன்? அடுத்தவர்கிட்ட அங்கீகாரம் பெறணும். அதற்கு வேஷம் பூசணும்ல, அதிகாரம் பூசாம அரங்கேற்றம் செய்ய முடியாது. நீ நீயாக இருந்தால், நீ நீயாக வாழ்ந்தால், நீ உன் தன்மையில் இருந்தால், நீ உன் வெளிச்சத்தில் இருந்தால், நீ உன் விருப்பத்தில் நடந்தால், நீ விரும்பும் செயல்களை மட்டுமே உனக்காக மட்டுமே, உன் திருப்திக்காக மட்டுமே செய்தால், உனக்கு என்ன இல்லை இந்த பூமியில? என்ன இல்லை இந்த பூமியில? உனக்கு கவலை இல்லையே. ஆனா நாம என்ன பண்ணுறோம் வாழ்க்கைய? நம்ம வாழ்க்கை என்ன பண்ணுறோம்? ஒப்பீடு செஞ்சுருக்கிறோம். இன்னொருத்தரோடு எப்பவுமே ஒப்பிட்டு பாரு. அவங்க வீடு பாரு எப்படி இருக்குது, நம்ம வீடு பாரு எப்படி இருக்குது. அவங்க தோட்டத்துறை வச்சிருக்கிறாங்க, நமக்கு தோட்டத்துறை இல்லை. அவங்க கார் வச்சிருக்கிறாங்க, நமக்கு கார் இல்லை. அவங்க இப்படி இருக்கிறாங்க, நம்ம இப்படி இருக்கிறாங்க. அவங்க இவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, நான் இவ்வளவு சம்பாதிக்கல. அவங்க இப்படி போயிருக்காங்க, நம்ம இப்படி போயிருக்கோம். அவங்க பிள்ளைங்களாம் முன்னேறிட்டாங்க, நம்ம பிள்ளைங்களாம் முன்னேறல. இப்படி ஏகப்பட்ட ஒப்பீடு வச்சிருக்கு தானே. நான் ஒவ்வொருத்துக்கும் எங்க தெரியும் அவங்களை கூப்பிட்டு போறேன். உலகத்துல முதல் மனுஷன் எவனோ ஒருத்தவங்க இருப்பார்ல, அவன் யாருக்கு கம்பேர் பண்ணி பார்த்துருப்பான்? யாருக்கு ஒப்பிட்டு நான் வாழனா வாழலையானது எப்படி முடிவு பண்ணிருப்பான்? ஹோட்டலுக்கு போனா கூட நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வேணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி சாப்பிட கூட தெரியாது. பக்கத்துல யாரெல்லாம் நான் சாப்பிடுறாங்க இலைங்களை பார்க்கறது, பார்க்கறோமா இல்லையா, அவங்களும் சாப்பிடுறாங்க, இவங்களும் சாப்பிடுறாங்க. தக்காளி ரவுண்டா கட்டி போட்டு வச்சுட்டு வெட்டி போட்டு வச்சுக்கிறாங்க. அப்போ நல்லா இருக்கும் போது தக்காளி தோசை ஆர்டர் பண்ணிட்டு அப்புறம் அந்த தக்காளி தோசை நல்லா வேணும். ஏன்? உனக்கு என்ன தெரியும், நீ என்ன தின்னுக்கிற? சரி, நீ இப்போ அவன் மெனுக்கார்டு கொடுக்குறான், பட்டியல் எழுதி போட்டுருக்கல, அதுல பார்த்து உனக்கு என்ன தேர்ந்தெடுக்க விருப்பம் இருக்குது, தின்னுட்டு வர வேண்டியதானே. அடுத்த இலையை ஏன் பார்த்த? பக்கத்தில் இருக்குது கண்ணு தெரிந்து பார்த்துடுறோம், பார்த்துட்டு சும்மா இருக்கிறோம், அதே போல வேணுங்கிறோம். இப்ப நம்ம மயக்கம் என்ன? போல செய்தல். நம்ம மயக்கம் என்ன? போல செய்தல், நகலாகுதல். நம்முடைய தனித்தன்மையை, நம்முடைய தனித்த இயல்பை, இறைவன் என்னை யாராக, எதுவாக, என்ன தன்மையில், என்ன இயல்பில், என்ன தனித்துவத்தில் படைத்தாலும் அதுவாக நான் இராமல் என்னை இடப்பதில் தான் கவலைக்கு வேற அங்கதான் ஆரம்பிக்குது. நீயா இருந்துட்டு போ. ஆனா நான் நானா இருக்கிறது கூட நான் யாருமே எனக்கு தெரியாது. நான் தான் பிறந்ததுல இருந்து எனக்கு என்ன பண்ணாங்க, வேஷம் பூசிட்டாங்களே. கிறிஸ்தவ வேஷம் பூசினாங்க, இஸ்லாம் வேஷம் பூசினாங்க, இந்து வேஷம் பூசினாங்க, இந்த போர்வையை போத்துனாங்க, அந்த போர்வையை போத்துனாங்க, இந்த உடுப்பை மாட்டினாங்க, அந்த உடுப்பை மாட்டாங்க, நீ இதுனாங்க, நீ அதுனாங்க, நீ தேவதனாங்க, நீ சாத்தாங்க, என்னென்னமோ சொல்லி 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 உண்மையிலேயே நான் யாருங்கிறத தனித்துவத்தை என்ன பண்ணிட்டாங்க, என்றதை மறைச்சிட்டாங்க.
ஆனால் தான் நானும் என்ன செய்யறோம், மேலும் மேலும் இந்த புத்தகத்தை படிச்சா அது போல, அந்த புத்தகத்தை படிச்சா அது போல, இந்த சாமியார் கிட்ட போனா அது போல, அந்த சாமியார் கிட்ட போனா அது போல, இந்த வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் தாங்கன்னா அவங்கள போல, அந்த வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் தாங்கன்னா அவங்கள போல, இப்படி எதையாவது என்ன பண்ணிட்டே இருக்க, என் மேல போர்த்திட்டே இருக்கிற அந்த போர்வைகளின் அழுத்தமே மனதின் பெரும் கவலை. இப்போ அந்த கவலை என்ன, இன்னும் புதுசா யார போல போர்த்தலாம், யார போல நடிக்கலாம், யார போல ஆகலாம், யார போல அரிதாரம் பூசலாம், யார போல வேட புணலாம் தான் தோணுதே தவிர இருக்கிறதெல்லாம் கலைஞ்சிட்டு வாழலான்ற எண்ணமே வரது இல்லையே. மனுஷன் என்ன உணர்வு பாருங்க, தனக்கோமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அறிது. மனக்கவலை மாற்றப்பட வேண்டும், ஆனால் எல்லாருக்கும் சாத்தியமானதில்லை. எப்போ அது சாத்தியமாகும், தனக்கோமை இல்லாதவர் இறைவனுடைய தாள் சேர வேண்டும். தாள் சேர்தல் என்ன, நான் முதல்ல சொல்றேன், அடி சேர்தல், அடி நிற்றல், தாள் சேர்தல், திருவடி பணிதல், இது எல்லாமே என்ன பொருள், அந்த பண்பு, அந்த தன்மை, அந்த நிலை என்னன்னு உணர்ந்து அந்த இடத்துல நீ போய் நிற்கிறது. அதுக்கு பிறகு என்னது, சேர்தல். நீங்களாம் ஏன் பார்க்க போனீங்க, தனக்கு ஊமை இல்லாதவனாக. இப்ப இறைவனுக்கு என்ன கவலை இருக்கும் பாரு, அந்த இறைவன் அந்த பிரபஞ்சத்தை அப்படி படைச்சிட்டானா, அந்த இறைவன் இந்த உலகத்துல சண்டேகம் சமாதானமா வச்சிருக்கிறானா, அந்த இறைவன் படைச்ச ஆளுங்கெல்லாம் 6 அடி இல்லையா 7 அடிங்கிறாங்களாம். அப்படிதான் டென்ஷன் இருக்குமா கடவுளுக்கு? ஏன் ஏன் இன்னொரு இறைவன் உலகத்துல இல்ல, இன்னொரு பிரபஞ்சம் இல்ல, இன்னொரு பூமி இல்ல, இன்னொரு உலகம் இல்ல, அந்த இறைவன் அந்த உலகத்துல இன்னொரு முரளியை படிச்சிருக்கிறான், அந்த முரளி 8 அடியும். இதுதான் கலரு, அது சக்கச்சேவரு பயங்கர கலரம். இந்த பிரச்சனை இறைவனுக்கு உண்டா? ஏன் யூனிவர்ஸ் பிரபஞ்சம் உண்டானது முதற்கொண்டு பிரபஞ்சம் முடிவு வரைக்கும் நான் படைச்ச முரளி ஒரே முரளி தான். இப்ப இறைவனுக்கு என்ன இல்ல, அந்த முரளி எப்படிதான் சிக்கல் இல்லை. புரியுதா உங்களுக்கு? நான் படைச்ச ஒரு முரளி தானே முழு உலகத்துக்கும். இந்த மூஞ்சி இப்படிதான், இந்த மூக்கு இப்படிதான், இந்த உயரம் இப்படிதான், இந்த தொப்பை இப்படிதான், இந்த காது இப்படிதான், இந்த கம்மல் இப்படிதான் அப்படின்னு வச்சு இப்படி செஞ்சுட்டல. அந்த முரளி எப்படி இருந்தாலும் எனக்கு என்னதான் முரளி தான். எனக்கு என்ன இல்லை, கவலை இல்லை. ஏன்னா இதை விட சிறந்த முரளி வேற யாரும் படைக்க முடியாது, இதை விட குறைவான முரளி யாரும் பண்ண முடியாது, படைக்க முடியாது. அப்படி படைக்கிறதுக்கு யாரும் எதுவும் இல்லை, எதனோட ஒப்பீடு இல்லை. அதனால கடவுளுக்கு என்ன இல்லை, கவலை இல்லை. ஆனா உங்களுக்கு எனக்கு எப்பவுமே ஒப்பீடு, போட்டி, பொறாமை. இந்த உலகமே அப்படிதான் இருக்குது பாருங்களா, இந்த உலகமே அப்படிதான் இருக்கு. போட்டி போடுற மனநிலையை தான் மனசுல வளர்க்குது, பொறாமையை தான் பெருக்குது, கவலையை தான் இது தூண்டுது. டிவியில வரக்கூடிய விளம்பரங்கள், சினிமாவில் வரக்கூடிய திரைப்படங்கள், நாடகங்கள், நடிப்புகள், நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்க்கப்படுற பொருட்கள், கடைவீதிக்கு போனா அங்க பார்க்கிற காட்சிகள் அத்தனையுமே நமக்கு என்னதான் உண்டாக்குது, கம்பேரிசன், ஒப்பீடுதான் உண்டாக்குது. ஐயோ இவங்ககிட்ட இது இருக்குது, நம்மகிட்ட இல்லையே, இந்த கடையில் இதெல்லாம் இருக்குது, நம்ம வீட்டுல இதெல்லாம் இல்லையே, இதெல்லாம் அவங்க வாங்கி சாப்பிட்றாங்க, நம்ம வாங்கி சாப்பிட்றதுக்கு இல்லையே. தன்னால வருது தானே, அந்த டெம்ப்டேஷன் தான் அந்த உலகம் உருவாக்குது. அந்த 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 ஒரு சோதனையை உங்களுக்குள்ள உருவாக்கி உங்களை எப்பவுமே எப்படி வச்சிருக்கணும், அப்படி வச்சிருக்கணும். அப்பதான் நீங்க சீக்கிரம் நோயாளி ஆவீங்க, டாக்டருக்கு வருவீங்க, மருத்துவமனை சாப்பிடுவீங்க, எந்தெந்த வியாபாரம் திறந்துருக்கிறாங்களோ அதுக்கு எல்லாம் நீங்க வாடிக்கையாளர் ஆவீங்க. அத்தனை பேருக்கு நீங்க வாடிக்கையாளர் வேணும். நேற்று காரணம் சொல்லிட்டு இருந்தா, ஏதோ புது கடை ஆரம்பிச்சிருக்கிறாங்களாம், என்னது ரிட்டர்ன் கிஃப்ட் சென்டர். அது ஒரு புது ட்ரெண்டா, புது கலாச்சாரமா இப்போ. அதாவது நீங்க என் பிறந்தாளுக்கு வந்து எனக்கு வாழ்த்து சொல்லிட்டு எனக்கு புது துணியெல்லாம் வாங்கி கொடுத்து போனீங்கன்னா நானும் உங்களுக்கு என்ன கொடுத்து அனுப்புவேன், சாக்லேட்லாம் தர மாட்டேன், வேற ஏதாவது என்ன பண்ணுவேன், ஆளுக்கு வீட்டில் யார் வீட்டுலாம் எல்லா வீட்லையும் எப்படியும் வாழ்க்கை வச்சுருப்பீங்கள, போகிறதுக்கு ஒரு செல்லு கொடுத்து அனுப்புவேன். இது பேர் என்னன்னா, இப்போ அதுக்கு ஒரு கடை, அதுக்கு ஒரு வியாபாரம், இப்போ அது ஒரு ட்ரெண்டு,
இப்ப எல்லாரும் என்ன பண்ணிடுவோம்? எல்லாரும் என்ன பண்ணிடுவோம்? அதுக்குள்ள வந்துருவோம். அப்புறம் அது என்ன ஆகும்? அவங்க வீட்டுக்கு பிறந்தாலும் போனோம், இவ்வளவு பேசு கொடுத்தாங்க, இவங்க வீட்டுக்கு பிறந்தாலும் போனோம், இந்த தான் கொடுத்தாங்கன்னு அதுல என்ன ஆகும்? இப்படி எல்லாத்துலயும் ஒப்பீடு, எல்லாத்துலயும் பொறாமை, எல்லாத்துலயும் போட்டி. பள்ளிக்கூடத்துல போட்டி தானே ஆரம்பிச்சிருக்காங்க. பிள்ளைங்க வந்தாங்க, அவங்க பாட்டு படிச்சாங்க, எக்ஸாம் எழுதினாங்க, பாஸ் ஆனாங்க, ஃபெயில் ஆனாங்க, வீட்டுக்கு போனாங்க, விட்டுலாம் தானே. எல்லா பள்ளிக்கூடத்திலையும் போர்டு வைக்கணும் பாத்தீங்களா? கட் அவுட் போர்டு, முதல் மதிப்பெண், இரண்டாம் மதிப்பெண், மூன்றாம் மதிப்பெண், பாடல போட்டு போட்டு என்ன சொல்றான்? என்ன சொல்றான்? எவ்வளவு போட்டி மனப்பான்மை உருவாக்குறான், எவ்வளவு பொறாமையை உருவாக்குறான், எவ்வளவு கவலையை உருவாக்குறான். உலகமே அதுதான் செஞ்சுட்டு இருக்கு. ஆனா இவன் சொல்றானே, ஒப்பில்லாத உலகம் தான் இது, ஒப்பில்லாத இறைவன்டா, நீ ஒப்பில்லாத மனுஷன்றா, நீ தனித்துவமானவன்றா, நீ தனிடா, நீ தனி ஒருவன்றா, உன்னை போல வேறு யாரும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆக வேறு யாராவும் நீ ஆக முடியாது, வேறு யாரும் எதுவும் செய்யவும் முடியாது. நீ நீயா இருந்து போக வந்திருக்கா. ஆக நீ ஏன்டா தேவையில்லாம கவலைப்படுறேன்னு கேட்கறான்னு சொல்லுவேன். என்ன கேட்கறான்? நீயா தேவையில்லாம கவலைப்படுற. நீ கவலைப்படுறனா உன்னை உனக்கு தெரியல. உன்னை உனக்கு தெரியலன்னா உன்னை படைச்சவன உனக்கு என்ன பண்ண போறதில்ல, கட்டாயம் தெரிய போறதே இல்லை. அப்போ கவலை மனசு விட்டு என்ன பண்ண போறது இல்லை, நீங்க போறதே இல்லை. கவலையை கலைத்து கவலை இல்லாமல் வாழ ஒரே ஒரு வழி என்ன? உன்னையும் கடவுளுடைய தனித்துவத்தையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும், நீ அறிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே குரலை இதே செய்தியும் நான் பேசி யூடியூப்ல போட்டிருக்கேன், வீடியோலாம் போட்டிருக்கேன் நினைக்கிறேன். அதுல பேசுறது பேசாம இன்னும் பொறுமையா பேசணும் முயற்சி பண்றேன். ஏன்னா ஒப்பு இருக்க கூடாதுல்ல, அன்னைக்கு பேசுற மாதிரியே பேசுறேன்னு சொல்லக்கூடாதுல்ல. அதெல்லாம் யாருக்கு? அதையும் இதையும் கேட்கறவங்களுக்கு. நாங்க அதிகமே கேட்கறது இல்லை, எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை. வீடியோல மட்டும் இல்ல, நேர்லயே நீ பேசினோட நாங்க நம்ப பண்றது இல்லை. உன் முகத்தையே நாங்க பார்த்து உட்காந்துட்டா கேட்டு ஒரு நினைச்சுக்க. நீ இல்ல, உன் முகத்தையே நாங்க பார்த்து உட்காந்துட்டா நாங்க கேட்டு ஒரு நினைச்சுக்க. நீ நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும், நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், நாமெல்லாம் யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும். ரொம்ப அழகான எளிமையான அர்த்தமுள்ள ஒரு வழி அந்த உலகத்துக்கு வள்ளுவர் காட்டியிருக்கார். கவலையை மாற்றக்கூடிய வழி அது. உன்னுடைய தனித்துவத்தை நீ அறிந்து கொண்டு உன்னுடைய தனித்துவத்தில் நீ நிற்பது, வாழ்வது, நிலைப்பது, நீ நீயாக இருப்பதுதான் கவலை மனசுல சேராம வாழ்றதுக்கான வழி. நீ நீயா இருக்க முயற்சிலாம் பண்ண தேவையில்லை. அந்த தனித்துவத்தை நீ உள்வாங்கிட்டா போதும், அதை உணர்ந்துக்கிட்டா போதும். ஏன்னா இறைவனுடைய படைப்புல ஒன்றுக்கு ஒன்று ஈடாக சமமே இல்லை. இந்த ஆணுக்கு பெண்ணு சமம், இவனுக்கு இவன் சமம், அவனுக்கு அவன் சமம், ஏகப்பட்ட பிரச்சனை வளர்த்துருக்காங்க படுவாய் பசங்க. யாருக்கும் யாருமே என்ன கிடையாது, சமமே கிடையாது. நீ வேற நான் வேற, நீ அது நான் இது, என் விருப்பம் இது, உன் விருப்பம் அது, எனக்கு முடிஞ்ச செயல் இது, உனக்கு முடிஞ்ச செயல் அது, உனக்கு சரி அது, எனக்கு சரி இது, உன்னோடு பொருந்துவது அது, என்னோடு பொருந்துவது இது. நீ நீயாக இருப்பதும் நான் நானாக இருப்பதுதான் இந்த வாழ்க்கை. ஆனால் இந்த வாழ்க்கையை கெடுத்து அத்தனை பேரையும் ஒன்றாக முயற்சிக்கிறார். அதனால பாருங்க, எல்லா இடத்திலும், எல்லா நிறுவனங்களிலும், எல்லா கல்வித்தலங்களிலும், எல்லா இடங்களிலும் சீருடை தன்மை, சீரான கல்வி. அதுக்கு பேர் என்னது? சீருடை, சீரான கல்வி. எதுக்கு? இறைவனின் படைப்பில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் உள்ள அவனவனுடைய தனித்துவத்தை அளிப்பதற்காக இந்த உலகம் புகுத்துகிற அந்த அந்த முறைக்கு என்ன பெயர் வச்சிருக்கா? சீருடை, சீரான கல்வி. அது என்ன செய்யுது? சீரை கெடுக்குது. எந்த சீரை கெடுக்குது? இறை வழங்கிய சீர். இப்ப எத்தனை பேர் கல்யாணம் பண்ண இன்னொரு வீட்டுக்கு போனவங்க, கல்யாணம் பண்ண இன்னொரு வீட்டுக்கு போனவங்க, ஒரே வீட்டுல பிறந்தா கூட
இல்ல வெவ்வேறு வீட்டில் பிறந்தவங்க கல்யாணம் பண்ணி பெண்கள் அனுப்பும்போது அந்தந்த அப்பா அந்தந்த பெண்ணுக்கு கொடுக்குற சீர் என்னதான்? வேற வேற தானே. அது அப்பாவை பொறுத்து, அந்த மகளை பொறுத்து, குடும்பத்தை பொறுத்து, அந்த அப்பா அந்த மகள் வச்சிருக்கிற அன்பை பொறுத்து அந்த சீர் என்ன செய்யும்? சீருடைய தனித்துவமே மாறுமே. அப்ப அந்தந்த பெண்ணுக்கு இது இது என்னுடைய வீட்டில் என்னுடைய தந்தை என்னுடைய அப்பா எனக்கு வழங்கிய சீர். அந்த சீர் எதனோட பொருந்தாது? யாரோட ஒப்பிட்டாலும் வேற மாதிரி தான் இருக்கும். அப்படி இறை உண்மை இங்கு அனுப்பும் போதே, இறையினம் தந்தை உண்மை என்னை இந்த பூமிக்கு அனுப்பும் போதே அவர் சீர் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். அந்த சீர் தான் என்னுடைய தனித்தன்மை, அந்த சீர் தான் என்னுடைய இயல்பு, அந்த சீர் தான் நான், என்னுடைய விருப்பம், என்னுடைய தேவை, என்னுடைய திருப்தி, என்னுடைய தாகம், என்னுடைய பசி, என்னுடைய தவிப்பு, என்னுடைய நிறைவு, என்னுடைய மனம், எனக்கு பிடிச்சது, என்னுடைய வாழ்க்கை, எனக்கு சரி, எனக்கு பொருந்தக்கூடியது என்று எதையெல்லாம் அவர் எனக்கு அருள் இருக்கிறானோ அது இறை எனக்கு அருளிய சீர். அதுல வாழ்வதுதான் சீரான வாழ்வு. இறை எனக்கு அருளிய சீரோடு வாழ்வுதான் என்னது? சீரான வாழ்வு. அவங்கள போல இவங்கள போல நடிகர்கள் என்ன கிடையாது, சீரான வாழ்வு கிடையாது. அப்படி நடிச்சா மனசுக்கு என்ன போகாது? கவலை போகாது. இன்னைக்கு இவங்களுக்காக நடிக்கணும், நடிச்சுட்டு போய் படுப்போம், நிம்மதியா படுப்போம். நல்லா நடிச்சுமா, பாராட்டி இருப்பாங்களா, பொருத்தமா இருக்குமா, நம்பி இருப்பாங்களா, நாளைக்கு 4 பேர்கிட்ட என்ன சொல்லுவாங்க, இதை பத்தி கவலை வந்துருமா? அடுத்து நாளைக்கு அங்க போனோம், அவங்க நடிக்கணும், அதுக்கு என்ன செய்வது, என்ன வேஷம் பூசுறது, எப்படி பேசுறது, எப்படி நடக்கிறது, அவங்க ஒத்துக்குவாங்களா, அவங்க பொறுத்துக்குவாங்களா, அவங்களுக்கு பொருந்துமா, அதை பத்தி யோசிச்சு கவலைப்பட தானே. நடிச்சதையும் நினைச்சு கவலை பண்ணோம், நடிக்க போறதையும் நினைச்சு கவலை பண்ணோம். அப்போ வாழ்க்கையில் நடக்கிறது எப்போ சொல்லுங்க? வாழ்க்கையில் நடக்கிறது எப்போ? கடந்த காலத்தை நினைச்சாலும் கவலை, எதிர்காலத்தை நினைச்சாலும் கவலை. அப்ப நிகழ்காலத்துல வாழ்வது எப்படி? இப்ப தனக்கு ஊமை இல்லாத ஒரு வாழ்க்கையை எவர் வாழவில்லையோ அவருக்கு என்னவே இல்லை, நிகழ்காலமே இல்லை. அப்ப கவலை என்பது என்னங்க? கவலை என்பது என்னது? உன் நிகழ்காலத்தை அழிக்கக்கூடிய அழிம்பன். கவலை என்பவன் யார்? உன்னுடைய நிகழ்காலத்தை அழிக்கக்கூடிய அழிம்பன். உன் நிகழ்காலத்தையே சாப்பிட்டோம், உனக்கு என்ன இருக்காது? நிகழ்காலமே இருக்காது. இப்ப என்ன ரசிக்கணுமோ நீ ரசிக்க மாட்ட, இப்ப என்ன கொண்டாடணுமோ நீ கொண்டாட மாட்ட, இன்னைக்கு என்ன வாழணுமோ நீ வாழ மாட்ட, இன்னைக்கு என்ன சந்தோஷப்படணுமோ நீ சந்தோஷப்பட மாட்ட, இன்னைக்கு என்ன கத்துக்கணுமோ நீ கத்துக்க மாட்ட, இன்னைக்கு நீ எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க மாட்ட. ஏன்னா உனக்கு நேரத்தை பத்திய கவலை இருக்குது, நாளைய பத்த கவலை இருக்குது. அதனால இன்னைக்கு வாழ்வு உனக்கு வாழ்வாவே இருக்காது. அந்த வாழ்க்கை யார் தின்றுவான்? கவலைக்காரன் தின்றுவான். வீட்டுல ஒரு எறும்பு ஈ கூட சேர்க்க மாட்டோம், கொசு கூட வரவங்க பேட் வச்சு அடிப்போம். ஆனா மனசுல மட்டும் யாரை கூட்டு வச்சுக்குவோம்? கவலைக்காரனை கூட்டு வச்சுக்குவோம். வா இன்னைக்கு நாளை சாப்பிடு, இன்னைக்கு என் வாழ்க்கை சாப்பிடு, இன்னைக்கு எல்லாத்தையும் தின்னுடு, தீர்த்துடு, எனக்கு பிரசன்டே இல்லாம பண்ணிடு. கவலையே வா, எனக்கு என்ன இல்லாம பண்ணிடு, நிகழ்காலமே இல்லாம அடிச்சுடு. என்ன சொல்றார் வள்ளுவர்? கவலையை விரட்டா. கவலை என்ன பண்ணு? விரட்டு. கவலைக்கு இடமே கொடுக்காத, கவலையை மாற்று. மனம் கவலையோடு இருக்கக்கூடாது. மனதில் இருந்து கவலையை மாற்ற வழியை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வழி எங்கே இருக்கிறது? உன்னுடைய கண்ணோட்டத்தில், உன்னுடைய கருத்தோட்டத்தில், உன்னுடைய கவனிப்பு திறனில் இருக்கிறது. நீ உன்னையும் உன்னை படைத்த கடவுளையும் எப்படி பார்க்கிறாய்? யாரோடு ஒப்பிட்டு பார்க்கிறாய்? எதனோட ஒப்பிட்டு பார்க்கிறாய்? யாரோட நீ உன்னை வைத்துக் கொண்டு நீ போட்டி போட பார்க்கிறாய்? யாரோட போட்டி போட இறைவன் உன்னை படைச்சான்? யாரோட உன்னை பெஸ்ட் நிரூபிக்க உன்னை படைச்சான்? யாரோட சிறப்பு? நீ பேசுறதுனால யாரோட சிறப்பா பேசுறதுக்கு முயற்சி பண்ணலாம், இல்ல என்னோட சிறப்பா பேசுவோம் யாரோட ஒப்பிட்டு பார்க்கணும். என் நோக்கம் என்னவா இருக்கணும்? என் செயல் என்னவா இருக்கணும்? நான் எதுக்காக செய்யணும்? ஆனால் உலகம் நமக்கு என்ன வள வச்சிருக்கு? அவனோட ஃபர்ஸ்ட் வா, இவனோட செகண்ட் வா, அவனோட எப்படி வா, அவனோட எப்படி இரு, இவனோட எப்படி இரு, எல்லாவற்றுக்குமே யாரை காமிச்சிருக்கு? நமக்கு போட்டியாருங்க, போட்டியாருங்க, போட்டி. அடுத்தவங்களை நம்ம எப்பவுமே யாரை தான் பார்க்கிறோம்? போட்டியாரை தான் பார்க்கிறோம். அதனால மனசுல என்னதான் வளர்ந்துருக்கு? பொறாம தான் வளர்ந்துருக்கு. அதனால கவலை தான் இருந்துட்டு போகுது.
என்னை நான் பார்ப்பதே இல்லை, என்னை நான் சரியாக உணர்வதே இல்லை, என்னுடைய தனித்துவத்தை நான் கண்டுபிடிப்பதே இல்லை, என் விருப்பத்தில் நான் நினைக்கிறதே இல்லை. ஏன்னா எனக்கு என்ன புரியாம போச்சு, என் விருப்பம் என்பது, எனக்கு பொருந்துவது என்பது இறைவன் எனக்கு அருளிய சீர் என்பதை எனக்கு தெரியாம போச்சு. அதனால என் வாழ்க்கை இல்லை சீரா இல்லை. கவலைகளை மனதை சீர்குலைக்கிறது, என் உடலை சீர்குலைக்கிறது. அடுத்தவங்களுக்காக தியாகம் பண்ணி வாழ்ந்தேன் நான். என்னன்னா குற்றம் தான், பாவம் தான். இறைவன் ஏற்கனவே தன்னை அவனவனுக்காக தியாகம் பண்ணியிருக்கிறான், தத்தம் பண்ணியிருக்கிறான். இறைவன் ஏற்கனவே தன்னையே அவனவனுக்காக என்ன பண்ணியிருக்கிறான், தத்தம் பண்ணியிருக்கிறான். நான் தான் சொல்றோம், நீ முதல்ல உன்னை வாழ வச்சுட்டு எவ்வளவு பேர் என்ன பண்ண வாழ வை. உன்னை வாழ வைக்காத என்ன பண்ணாத, யாரையும் வாழ வைக்காத. உன்னுடைய தனித்துவத்தை இழந்து விட்டு, உன்னுடைய இயல்பை சிதைத்து விட்டு நீ யாரையும் இங்க வாழ வைக்க முடியாது. சரி, இறுதியா இப்படி புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். இந்த உலகம் எப்போ உண்டாயிருக்கும்? பிரபஞ்சம் சொல்ல யூனிவர்ஸ். நிறைய பேருக்கு யூனிவர்ஸ் ஸ்டைலாகி போச்சு. இப்போ கடவுள் கிட்ட வேண்டுறேன், கடவுள் கொடுப்பான், அந்த வார்த்தையெல்லாம் கிடையாது. இப்போ யூனிவர்ஸ் பார்த்துக்கும், யூனிவர்ஸ் கொடுக்கும். பிரபஞ்சத்திற்கு கேட்டேன், பிரபஞ்சம் கொடுக்கும். என்ன நான்சென்ஸ்! அவனுக்குள்ளதான் இருக்கு, அவனா வெளிப்பட்டிருக்கிறான். அது என்ன கடவுள் சொல்றதுல அவ்வளவு கஷ்டம் தெரியல, இறைன்னு சொல்றதுல அவ்வளவு கஷ்டம் தெரியல. பிரபஞ்சம் பார்த்துக்கோ, இருக்கோம் பார்த்து போட்டேன், ஏதாவது பார்த்து போட்ட கொடுங்க. இப்ப இந்த பிரபஞ்சம் எப்போ வந்திருக்கோம்? நாங்க எப்போ வந்து தெரியல, நீ எப்போ முடிப்ப, நாங்க எப்போ போகணும் எங்களுக்கு தெரியல. இதை பிரபஞ்சம் எப்போ வச்சு எங்களை வச்சு தெரியல, உண்மையெல்லாம் இல்ல தெரியல. சரி, இந்த பிரபஞ்சம் உண்டானது வந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை கோடி உயிர்கள் உலகத்தில் வந்திருக்கோம்? அதுவும் தெரியல, தெரியாது. ஆனா என்ன மட்டும் புரியுது, எண்ண முடியாத அளவுக்கு எவ்வளவோ கோடி கோடியான படைப்புகள் வந்துருச்சு. ஒவ்வொன்றத்துலையும் என்ன வச்சு நான் கடவுளை தனித்துவத்தை வச்சு தான் படைச்சிருக்கான். ஒரு கொசு எடுத்தா கூட, ஒரு ஈ எடுத்தா கூட, எந்த உயிரின வகை எடுத்தாலும், எந்த கல்லு மண்ணு பாறை எத்தனை எடுத்தாலும், உயிருள்ளவை உயிரற்றவை அது இது எதை எடுத்தாலும், விண்ணில் உள்ளவைகள் மண்ணில் உள்ளவைகள், இந்த பிரபஞ்சத்துல கோள்கள் நட்சத்திரங்கள் எதை எடுத்தாலும் ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன கிடையாது, நிகர் இல்லாம படைச்சிருக்காங்க. இவ்வளவு படைச்சிருக்காங்க. இன்னும் என்ன பண்ண போகுது உயிர்கள் பூமியில, இந்த உலகத்துல பிரபஞ்சத்துல வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் போது தானே இவ்வளவு படைச்சு கொண்டிருக்கிற அந்த கடவுள் தன்னில் தான் தேய்ந்து விட்டானா, தன் தரம் தாழ்ந்து விட்டானா, அவனுடைய தனித்துவத்தை இவன் இழந்து விட்டானா? இவ்வளவு படைச்சனால அவனுடைய எதிராக காலி ஆயிடுச்சா? அவனுடைய எதிராக இல்லாம போச்சா? அவனுடைய தன்மை, அவனுடைய குணம், பண்பு ஏதாவது மாறி போச்சா? அவன் எப்படிதான் இருக்கான்? அவனாகவே இருக்கிறான். எவ்வளவு வெளிப்பட்டாலும், எவ்வளவு ஆக்கம் செய்தாலும், எவ்வளவு படைத்தாலும் அவன் தனக்கு நிகரற்றவனாய் அவன் இருந்தது போலவே. அதனை எல்லா குறிப்பும் என்ன, அவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவனாக இருக்கிறான். நான் நானாகவே இருக்கிறேன், என்னுடைய எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் எந்த படைக்கப்படுகிற ஒவ்வொன்றுமே அது அதுவாகவே படைக்கப்படுகிறது. இப்படி எல்லாத்தையும் தன்னிகரற்றவனாக இருக்கிறவன் தனக்கு ஊமை இல்லாதவனாகவே இருக்கிறான். அப்ப நீ என்ன உண்மையை புரிஞ்சுக்கணும்? நான் செய்யற எதை பற்றியும் இங்க யாரும் திருப்தி ஆக வேண்டிய அவசியமே இல்லை. ரைட்ஸே இல்லை. என்ன இல்லை? என்ன இல்லை? ரைட்ஸே உரிமையே இல்லை. யாருக்கும் இல்லை, ஒருத்தவங்க. அது அதுவா இருக்குது, நான் நானா இருக்கிறேன். கடவுள் அவனா இருக்கிறான், நான் நானா இருக்கிறேன். என்னை இப்படிதான் அவன் செஞ்சிருக்கான். நான் அப்படி மட்டும் தான் இருப்பேன்.
என்கிட்ட இருந்தாலும் நான் தான், என்கிட்ட இல்லைனாலும் நான் தான். என்கிட்ட இருக்குது இல்லைங்கிறது பொறுத்து என்னுடைய தேவையை, எனக்கு பொருந்துவதை, எனக்கு சரியை, என் வாழ்க்கையை, என் மனநிலையை பொறுத்தது. உங்ககிட்ட இருக்கிறதுனால என்கிட்ட இருக்குன்னா இல்ல அவசியம் இல்லை. நீ செய்யறதுனால நான் செய்யணும்னு அவசியம் இல்லை. உனக்கு பிடிச்சதுனால நான் மாறணும் அவசியம் இல்லை. என் வாழ்க்கை யார் தேவைக்கானது? என் வாழ்க்கை யார் தேவைக்கானது? என் தேவைக்கானது. என் செயல்கள் யார் திருப்திக்கானது? என் திருப்திக்கானது. நான் உனக்கானவன் அல்ல, நான் யாருக்கானவனும் அல்ல, நான் எனக்கானவன். நீங்க எத்தனை முறை கடவுள்கிட்ட வெயில் இப்படி படித்தா வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் நினைச்சிருக்கீங்க தானே? கடவுளுக்கு புயல் எல்லாம் அன்பா கொடுத்தா நல்லா இருக்கும் நினைச்சிருக்கீங்க தானே? கடவுளுக்கு சுனாமி எல்லாம் அன்பா கொடுத்தா நல்லா இருக்கும் நினைச்சிருக்கீங்க தானே? ஏன் இந்த பூச்சி இந்த கொசுவெல்லாம் படைக்காம நல்லா இருக்கும் நினைச்சிருக்கீங்க தானே? எத்தனை உயிர்களை படைச்சு நினைச்சிருக்கீங்க? நீங்க இதெல்லாம் இல்லாம தான் இன்னும் நல்லா இருக்கு நினைச்சிருக்கீங்க தானே? சரி, நீங்க மட்டுமே நினைச்சிருக்கீங்க, உங்களுக்கு முன்னாடி உங்க அப்பா நினைச்சிருப்பாங்க தானே, உங்க தாத்தா நினைச்சிருப்பாங்க தானே, இப்படி பூமியில மனுஷன் முதல் கொண்டு மனுஷன் வந்து யாரோ நினைச்சிருப்பாங்க தானே? யாருமே நடிப்பு மேலேயாவது அக்கறையற்று எந்த உயிரின படைப்பையாவது அவன் நிறுத்தினானா? ஏன் நிறுத்தல? இவ்வளோ பேர் நினைச்சீங்க, ஏன் நிறுத்தல? அது அவன் தேவைக்கானது, அது அவன் திருப்திக்கானது, அது அவன் மனதில் படைப்பு தன்மைக்கானது. அவன் விரும்பி இருக்கிறான், ஆகவே அவன் படைக்கிறான். நீ வேறு நாளாவது இருக்கும், வேற நாளாவது இருக்கும், அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? ஆனா நீங்க என்ன பண்றோம்? 4 பேர் என்ன சொல்லிட்டா மூஞ்சி போச்சுட்டாரு, 2 பேர் மூஞ்சி இப்படி பண்ணிட்டாங்கன்னா மூஞ்சி போச்சுட்டாரு. நம்முடைய இயல்பை நம்ம தொலைச்சிடுறோம், நம்முடைய தனித்தன்மை நம்ம என்ன பண்ணிடுறோம்? எழுந்துடுறோம், சோகமாயிடுறோம், கவலையாடுறோம். இப்பெல்லாம் வந்து உடம்பு நோய்க்கு கொடுக்குற மருந்துகளை விட மனநோய்க்கு கொடுக்குற மருந்துகள் தான் அதிகமாக விற்பனை ஆகுதான். எல்லாரும் என்ன மையங்கள் ஆரம்பிக்கிறாங்க? வாழ்வியல் மையம், ஆலோசனை மையம், நலவாழ்வு மையம். உடற்பயிற்சிகளால நோயை குணமாக்க கூட மனப்பயிற்சிகளால தான் நோயை குணமாக்க முடியுன்றான். எல்லாரும் யாராயிட்டு வரோம்? மனநிலை பாதிக்கப்பட்ட பைத்தியங்களா மாறிட்டு வரோம். கீழ்பாக்கம், பாகாயம், காம்பவுண்டுக்குள்ள இருக்கணும்ன்ற பைத்தியம் நினைச்சீங்களா? அங்கெல்லாம் வந்து பைத்தியம்னு தெரிஞ்சு குணமாகணும் விரும்பி போய் சேர்ந்தவங்க அங்க இருக்கிறாங்க. பைத்தியம் தெரியாம குணமாக்கப்படுற தேவையே இல்லாத நிறைந்த பைத்தியங்கள் தான் எங்க இருக்குது? வெளியே முழுசு இருக்குது. நம்ம எல்லாம் யார்தான் சொல்லுங்க? நம்ம எல்லாம் யார்தான்? ஆமென். ஏன் அவ்வளவு கவலை முத்தி போச்சு? அவ்வளவு மனநிலை பாதிக்கப்பட்டுடுச்சு, அவ்வளவு அரிதாரம் பூசியாச்சு, அவ்வளவு போல செஞ்சு நடிச்சாச்சு. இறைத்துவத்தை உணரல, இறைத்துவம் உண்மையில் எதுவாக வெளிப்பட்டு இருக்கிற தனித்துவத்தையும் உணரல. இந்த குரலை திரும்ப திரும்ப அடிக்கடி மனசுக்குள்ள சொல்லிட்டே இருங்க. என்ன பண்ணுங்க? சொல்லிட்டே இருங்க. தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. சொல்லமா? தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. நல்லாதான் சொல்லலாம். இன்னும் கொஞ்சம். தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. மனக்கவலை மாற்றப்பட வேண்டும். மனதில் கவலை தங்கக்கூடாது. அதற்கு மனதில் என்னை படைத்த இறைவன் என்னை யாராக படைத்திருக்கிறானோ அந்த தனித்துவத்தை நிறுத்தி வாழ வேண்டும். நீ யாருங்கிற அந்த தனித்துவத்தை மனசுல நிறுத்தி பார்த்தா அங்க என்ன தங்காது? கவலை தங்காது. மனதில் நீ தங்கினால் உன் வாழ்வை பற்றிய கவலை உன் மனதில் தங்காது. மனதில் உன்னை விட்டு விட்டு பிறரோடு போட்டி, பிறரோடு ஒப்பிடுதல், பிறரை போல் ஆகுதல், இதையெல்லாம் நீ தங்க வச்சேன்னா வேற என்ன மட்டும்தான் குடியிருக்கும் மனசுல? கவலை மட்டும்தான் குடியிருக்கும். வள்ளுவர் அன்னைக்கு விரும்பி இருக்கிறான் உலகத்துல எல்லா மனுஷனும் கவலை இல்லாம வாழணும்னு. நானும் இன்னைக்கு விரும்புறேன், நானும் நீங்க எல்லாரும் கேட்கிற எல்லாரும் உலகத்துல எல்லா மனிதர்களும் கவலை இல்லாம வாழணும்னு. அந்த கவலை இல்லாம வாழ்வதற்கு இறைவன் உன்னை எத்தனை தனித்துவமாக படைத்திருக்கிறான் என்கிற அந்த தனித்துவத்தை உணர்ந்து கொள்ள முயற்சிக்கிறது. புரிஞ்சுக்கோங்க. நல்லாங்க, சந்தோஷமா இருங்க. வாழ்த்துக்கள்.